சோலான்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். இந்த ஒரு படத்த பார்த்துட்டு, நம்ம ஜோஜி ஜார்ஜ் வந்து ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு ஆளா இதுல நடிச்சிருக்காப்புல. அத பார்க்கும்போது நம்ம ஜோஜி ஜார்ஜ வந்து படம் பார்க்குற ஆளுலாம் ஒரு இடத்துல வந்து நம்ம ஜோஜி ஜார்ஜ் வந்து வெறுத்துருவோம். ஒரு நடிப்பு ஒண்ணு நடிச்சு வச்சிருக்காப்புல. ஒரு சைலன்ட்டா ஒரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு போவாப்புல கைஸ். அத பார்க்கும்போது மனசு என்ன இப்படி ஒரு மோசமான ஒரு ஆளா இருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து பல அவார்டுகள ஒரு கட்டத்தில வாங்கியிருக்கு. வாங்கினதுக்கப்புறம் இந்த உண்மை சம்பவத்தின் மையமா இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. சரி இந்த ஒரு படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்த போய் பார்த்தா, நம்ம நிமிஷா அவங்க தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினியா இருக்காங்க. அகில் அவர் தான் இந்த ஒரு படத்தோட நம்ம நம்ம நிமிஷாவுக்கு ஒரு ஒரு காதலனா இருக்காப்புல. அவரு அகில் வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம நிமிஷா வந்து இம்ப்ரெஸ் பண்ற ஏகப்பட்டதெல்லாம் பார்க்குறாப்புல, வைக்கிறாப்புல. போற நேரத்துல வந்து நம்ம அகிலோட ஒரு ஓனரா நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஜீப் டிரைவரா ஒரு கட்டத்துல வந்து அவரும் ஒரு கட்டத்துல சர்வே பண்ணிக்கிட்டு வராப்புல. வந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ, ஹீரோயினி ஒரு கட்டத்துல சந்தோஷமா ஊர்ல போயிட்டுருக்கும்போது, ஒரு கட்டத்துல ஒரு ஃபோன் ஒண்ணு வருது. அந்த ஃபோன வந்து நம்ம நிமிஷாவோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து தெரிஞ்சு போயிருது இந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல பயந்து சாகுறாங்க. இது எப்படியாச்சும் நான் வீட்டுக்கு போகணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல வராங்க. அதுக்கப்புறம் அகில் வந்து நம்ம ஜோதி ஜார்ஜ்ட்ட வந்து ஒரு உதவி ஒண்ணு கேட்குறாப்புல. நம்ம நாளைக்கு எப்படியாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோதி ஜார்ஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு. அதில போய் நீங்க நம்ம சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு நம்ம நம்ம உங்க காதலிக்கு ஒரு இடத்துல நீ சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லிப்புட்டு நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து பணம் குடுத்து அனுப்புறாப்புல. நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து இந்த மாரி உன் வீட்டு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ இங்க தான் இருக்கன்னு நான் சொல்லி குடுத்து நீ இது வேற மாரி நான் பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு பக்கத்துல மிரட்டிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிய நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் வந்து ரேப் பண்ணிறாப்புல. அப்படி ஒரு கட்டத்துல ஒரு பாதையில போயிட்டுருக்கும்போது, இந்த விஷயம் வந்து நம்ம நிமிஷாவோட காதலனுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நிமிஷாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து இவன நம்பி வந்ததுக்கு நம்ம வேற ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜோட நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்துல வந்து பயணிக்கிறாங்க. இத பார்த்தா நம்ம இத பார்த்தா அவ காதலன் என்ன சொல்றது, ஏது சொல்றதுன்னு தெரியாம கொள்ளாம கிட்டத்தட்ட இத யாரு உண்மையானவன் அப்படின்னு சொல்லிப்புட்டு நம்ம நிமிஷாவுக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு மனநோயாளியும் ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜோட போறாங்க. இத பார்த்தா ஒரு காதலன் அடுத்து என்ன பண்ணாப்புல அப்படிதாங்க ஒரு தரமான ஒரு சம்பவமா இருக்குங்க. அத பார்க்கும்போது நம்ம ஜோதி ஜார்ஜ் வந்து எப்படி சொல்றது, அந்த பொண்ணு உண்மையிலே இவரு கூட தான் போகுதா? இல்ல இவர தான் வாண்டடா இழுத்துட்டு போறாப்புலயா? அப்படின்னு சொல்லிப்புட்டு நமக்கு ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் சில குழப்பங்கள் வரும். ஆனா அத பார்க்கும்போது லாஸ்ட்டா இவ எதுக்கு இப்படி பண்ணா? இவன் காதலன் பண்ணது கரெக்ட்டு தானே! அப்படின்னு சொல்லும்போது நம்ம காதலனுக்கு நம்ம நிமிஷா வந்து ஒரு தரமான ஒரு செய்தி ஒண்ணு செஞ்சிரும். அத பார்க்கும்போது இப்படி ஒரு கேவலமான ஒரு தப்பு செஞ்ச ஜோதி ஜார்ஜ வந்து நம்ம ஹீரோயின் எதனால வந்து பாதுகாக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அம்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா போகுங்க. அத பார்க்கும்போது நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். இப்படி ஒரு கதை அம்சமா போட்டு இந்த படத்த எடுத்து வச்சு எப்படி இதெல்லாம் உண்மையிலே ஒரு கட்டத்துல வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். ஆனா அந்த படத்த நம்ம பார்க்கும்போது படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குங்க. அந்த 50 நிமிஷம் ஒரு டயலாக்கே இருக்காதுங்க. கொஞ்சம் நம்ம ஜோதி சார்து சுத்தமா டயலாக்கே இருக்காது. ஒரே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான். அத பார்க்கும்போது எப்படி இப்படிலாம் எடுத்தியா? அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி ஒரே சிங்கிள் ஷாட் தான். ஒவ்வொரு சீன்ல இருந்து எல்லா சீன்லும் பார்க்கும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட்டா போட்டு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அத பார்க்கும்போது எல்லாமே எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா மெயினா நேச்சுரல். ஃபுல்லா ஒரு ஒரு சீனோட ஒரு இடத்தோட செட்டு போடாம, காடு மாலைலாம் நீட்டா அழகா நேச்சுரலாவே அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காப்புலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தேசிய அவார்டு ஒரு கட்டத்துல வாங்கியிருக்கு. நம்ம நிமிஷாவுக்கு பல அவார்டுகள வாங்கி குடுச்ச ஒரு படமாவும் இந்த படம் இருக்கு. அத பார்க்கும்போது இந்த மாரி ஒரு சம்பவம் உண்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த படத்த எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. ஆனா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பா செருப்படி கன்ஃபார்மு. மித்தபடி இந்த ஒரு படம் நம்ம நிமிஷாவோட ஆக்டிங் தக்காளி தாறுமாறான ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ ஆக்டிங்ல இருந்து ஒரு சின்ன புள்ள, ஒரு வெகுளியான ஆளு. ஒரு ஒரு கட்டத்துல வந்து நான் அம்மாட்ட போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாட்ட போகலன்னு சொல்லிவிட்டு நம்ம ஜோதி ராஜோட பின்னாடி ஒரு கட்டத்துல போவாங்க. அத பார்க்கும்போது என்ன இந்த அம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அத பார்க்கும்போது நமக்கே ஏன் இப்படிலாம் ஆனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனநோயாளி மாரி சுத்திக்கிட்டு இருக்க சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல வந்து வெறுப்பு. மித்தபடி அவ ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனா மெயினா அகில் அவர தான் நமக்கு நம்ம சொல்லணும். என்ன சொல்றது? ஓனர் ஒரு கட்டத்துல வந்து அடிக்க முடியாம அவர் ஒரு கட்டத்துல வந்து வேற லெவல்ல நம்ம ஜோதி சாருக்கு வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இதுல மெயினா நம்ம ஜோதி சார் படத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வர கிட்டத்தட்ட ஒரு 4 டயலாக் தான் பேசியிருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். மித்தபடி வேற லெவல்ல செய்யணும்னு பண்ணியிருப்பாப்புல. அது நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க கைஸ். கண்டிப்பா இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. இந்த ஒரு படம் வந்து எப்படி ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு காதலனோட
இந்த படத்த வந்து பார்க்க சொல்லுங்க. ஏன்னா, இந்த படம் வந்து அடுத்தவன நம்பி நம்ம எங்கேயுமே ஒரு பக்கத்துல போக்கூடாது அப்படின்னு சொல்லிப்புட்டு, இதில ஒரு ஒரு கருத்து ஒண்ணு வச்சிருக்கானுங்க. இந்த ஒரு கருத்து வந்துச்சுன்னா, நீங்க இந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கங்க காய்ஸ். கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ணாதீங்க.